Sophia Rashida. I am studying 12th standard in Oxford Matriculation Higher Secondary School. From 4th standard, நான் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். எவ்ரி இயர் எங்கள் ஸ்கூல் அகாடமிக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகியிருக்கும். அகாடமிக்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்போர்ட்ஸ்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். சயின்ஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய செய்வோம். அதோட காலேஜஸில் நடக்கிற எல்லா காம்படிஷன்ஸ்லையும் எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எம்பை மூலியமாக விர்ச்சுவல் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. எவ்ரி இயர் எங்கள் ஸ்கூலில் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. நியர்லி 30 ஸ்கூல்ஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எல்லா காம்படிஷன்ஸும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கண்டக்ட் பண்ணுவாங்க. இயர்லி ட்வைஸ் மோட்டிவேஷனல் அண்ட் கரியர் கைடன்ஸ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் ஹையர் ஸ்டடீஸில் எங்களுக்கு எந்த கோர்ஸு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ஃபீல்டுக்கு ஹை ஸ்கோப் இருக்கோ அந்த ஃபீல்டு எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. Invite for the annual day a celebrity in the sense not just for the fame, those who have achieved and who can really inspire the students, right? That is very important. Now இப்போ யாரை கூப்பிடுவோம்னா முக்கியமாக யாரும் சாதிச்சு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாலே இவங்க அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும். அது மாதிரியான the celebrities, we are inviting them for our annual function and they have so far they have given wonderful speeches and it all இன்ஸ்பைரிங். அந்த அவுட்புட் அவங்க போனதுக்கப்புறம் இருக்கிற வைப் யூஸ்வலாக இப்போ எங்கள்கிட்ட இந்த செலிப்ரிட்டிஸ் வந்தோன்னா நாங்கள் முக்கியமாக மூணு பேரை பற்றி பேச சொல்லுவோம். ஒன்று ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்க்கும் மோட்டிவேஷன் வேணும். அதை விட முக்கியம் பேரண்ட்ஸுக்கு வேணும். ஏன்னா பேரண்ட்ஸ்கிட்ட தான் முக்கியமாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. பேரண்ட்ஸும் கவனிச்சுக்கணும். இப்போது இங்கே இருந்தாலே போதும் விட்டாலே போதும்னு இல்லாமல் பேரண்ட்ஸும் பிள்ளைங்க வீட்டில் என்ன பண்ணுது, மொபைலை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுது, அது தப்பாக யூஸ் பண்ணுதா, இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுதான்னு எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தை வச்சு மானிட்டர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சொல்கிறதுக்கும் ஒரு ஆள் நம்ம சொல்கிறத விட வெளியிலேருந்து ஒரு ஆள் ஒரு செலிப்ரிட்டி சொன்னால் அவங்களுக்கு நிச்சயமாக அது புரியுது, அதை கேட்குறாங்க. அட்லீஸ்ட் ஃபார் சம் டைம் தே ஆர் ட்ரைங் டு ஃபாலோ தட். ஸோ வி ஆர் இன்வைட்டிங் த செலிப்ரிட்டிஸ் ஆல்சோ. பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் நான் சொல்லுகின்றேன், தயவு செய்து பெற்றோர்களே, நீங்களும் உங்களுடைய கணவரும் உங்களுடைய மூதாதையரும் பட்ட கஷ்டங்களை சொல்லி சொல்லி பிள்ளைகளை வளருங்கள். நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாதுங்கிற டயலாக் எல்லாம் விட்டீங்கன்னா புள்ள தேராது. பெண்களே, யாருக்கிட்ட அனுமதி வாங்காத. புத்தகத்தை கையில் எடு, பேனாவை கையில் எடு. இதுதான் உன் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். குழந்தைகளை இந்த உலகத்தில் பறப்பதற்கு நீங்கள் யாரிடமும் அனுமதி வாங்க அவசியம். உங்களிடத்திலே திரைகள் இருக்கிறது. வானம் எல்லாருக்கும் சொந்தம், பறந்து போங்க.
அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு புஷ் பண்ணி ஊன் கத்தி குழந்தைய பெற்றாங்களோ அதை விட கஷ்டப்பட்டு இந்த உலகத்துக்குள்ளே வரணும்னு நம்பிக்கையோட, வெளியில் யார் இருக்கானே தெரியாதப்ப நம்பிக்கையோட இந்த பூமிக்கு வந்து நம்மால் வாழ முடியும் நம்பினது தான் நீங்கள். தட்ஸ் யூ. இது எல்லாமே இப்போது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் வெளியில் இப்போ நானே வந்து இந்த ஸ்கூலில் படித்த பையன்தான், இங்கேருந்து வெளில போன பையன்தான். ஸோ லாஸ்ட் இயர் வி யூஸ் டு இன்வைட் சம் ஆஃப் அவர் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஃபார்மகாலஜிஸ்டாக இருக்கிற ஒருத்தவங்க ஃப்ரம் மதுரை, ஷீ இஸ் ஆல்சோ நவ் ஓனிங் ஹர் ஓன் ஸ்கூல் in Madurai. She came as and gave a motivational speech on annual day. ஸோ அது மாதிரி இங்கேருந்து போகிறவங்க ஸோ இங்கேருந்து மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலுக்கும் போய்கிட்டு இருக்காங்க. we are also guiding them and pushing them to reach to the next level. பள்ளி பேருந்துகளில் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி GPS மூலம் கண்காணிக்கப்படுகின்றது. பள்ளி வளாகத்தில் CCTV மூலம் மாணவர்களின் அனைத்து செயல்பாடுகளும் கண்காணிக்கப்படுகின்றது. RO முறைப்படி தூய்மையான குடிநீர் மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஒவ்வொரு பொதுத் தேர்விலும் ஆக்ஸ்போர்ட் மாணவர்கள் வழக்கமாக 100க்கு 100 மதிப்பெண்களும் மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண்களும் எடுத்து வருவது இப்பள்ளியின் மேலும் ஒரு தனிச்சிறப்பாகும். கூத்தாநல்லூரில் டாக்டர் JSA பத்ருதீன் அவர்களால் இப்பகுதி குழந்தைகளுக்கு கல்வி வெளிச்சம் கொடுக்க உலகின் பல நாடுகளிலும் பிரகாசிக்க 1983 தொடங்கப்பட்டது ஆக்ஸ்போர்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. இப்பள்ளியானது 1992 மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது.